Sandia babu. ஹலோ ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை பபு. நான் உங்கள் சந்தியா. இந்த வீடியோவில் நாங்கள் 1 வீக் போர்ச்சுகலில் இருக்கும்போது எங்கெங்கே போனோம், என்னென்னலாம் செஞ்சோம், எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் ஏர்பிஎன்பிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்ச்சுகீஸ் பேக்கரி. இது ஒரு பழங்காலத்து பேக்கரி. இங்கே சால்டட் பேஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் ஸ்வீட் பேஸ்ட்ரியும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் போர்ச்சுகலில். ஸோ போர்ச்சுகலுக்கு வந்தாக்கா கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கிற லோக்கல் பேக்கரிஸ்க்கு போய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம். இங்கே அழகான இந்த 2 பாக்ஸில் எங்களுக்கு எல்லா ஐட்டம்ஸையும் போட்டு கொடுத்துருந்தாங்க. நிறைய வாங்கிட்டோம். ஸோ இதை கடகடன்னு எடுத்துன்னு போய் ஏர்பிஎன்பியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் நம்ம இன்னைய நாளை தொடங்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து சால்டட் பேஸ்ட்ரி. ஸோ சீ ஃபுட், மீட்டு, ஃபிஷ்ஷு அதெல்லாம் பேஸ் பண்ணி செஞ்ச பேஸ்ட்ரி. இங்கே பார்க்குறது வந்து நீங்கள் பஸ்தல் தின்னாத்தா. ஸோ இது வந்து ஒரு எக் டார்ட் மாதிரி ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கிட்டு ஊரை சுற்றலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. போகிற வழி பூரா இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே நம்ம ஊர் ஞாபகம் தான். ப்ளூ கலரில் எல்லோ கலரில் அப்படியே பாண்டிச்சேரியில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இப்போ நம்ம போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஸ் ஃபேக்டரிக்கு தான். இது என்ன அப்படின்னாக்கா ஒரு பழைய இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்டைல் காம்ப்ளெக்ஸை அப்படியே ரீஃபர்பிஷ் பண்ணி ரெனோவேட் பண்ணி இங்கே நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹேண்ட்மேட் ஸ்டஃப் வாங்குகிற நிறைய ஸ்டால்ஸும் வச்சுருக்காங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தாலே உங்களுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போகிறதே தெரியாது. இது ரொம்பவே ஹிப்பான ட்ரெண்டியான ஒரு ஏரியா தான். இன்ஸ்டாகிராம் வர்த்தி பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே நிறைய பேர் வர்றதுக்கான மெயின் ரீசனே நிறைய பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ் எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலுமே உங்களுக்கு ஆர்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செவுத்தில் பார்த்தாலுமே உங்களுக்கு எதனாச்சும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த லைப்ரரியையே எடுத்துக்கலாம். இந்த லைப்ரரி ஆன்லைனில், சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராம்லலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு லைப்ரரி. ஸோ சரி, இங்கே வந்ததுக்கு இதையும் ஒரு எட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு நம்ம லைப்ரரி உள்ளேயும் பூந்துட்டோம். வாவ், இங்கே பாருங்களேன், இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்சில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டின்டின். ஸோ அப்படியே வந்து இந்த லைப்ரரி, ஷாப்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம டைரெக்டாக இங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோம். பாப்பாவை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ட்ராயிங்க்கு பேப்பரு, கலர் பென்சில் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். நான் ஒரு லெமன் ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு அவங்க பாப்பாவுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸும் சிப்ஸும் தான் வாங்கியிருந்தோம். நல்லா சுட சுட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. கார்த்திக் ஒரு கார்ட் பேஸ்ட் டிஷ் ஒன்று எடுத்திருந்தது. அதேமாதிரி இங்கே ஒரு ப்ரான் பாரிஜும் ஃபிஷ் அண்ட் சிப்ஸும் வாங்கியிருந்தோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வந்து மீட் பேஸ்ட், ஒரு கிரேவியில் மீட் வச்சு கூட சிப்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. எல்லா சாப்பாடுமே ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு காமனான விஷயமாகவே இருக்குது. ஸோ பேசிக்காக ஆளாளுக்கு ஒரு டிஷ் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்குறது. ஏன்னா போர்ச்சுகலுக்கு வந்தாச்சு, இங்கே ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு ஆள் 5 டிஷ் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரியே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்டோர் உள்ளே பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப அமேஸ்ட் ஆகிட்டேன். ஏன்னா வந்து இங்கே எல்லாமே கேன்டு ஃபிஷ், பேசிக்காக கேனில் இருக்கிற ஃபிஷ். சார்டின் ரொம்பவே ஃபேமஸ் இங்கே போர்ச்சுகலில். ஸோ டூரிஸ்டெல்லாம் வாங்குற மாதிரி இந்த டின்னு மேலேயே உங்களுக்கு லிஸ்பனோட ட்ராயிங்ஸு, டிசைன்ஸ் எல்லாம் போட்டு தான் விற்கிறாங்க. ஸோ இதே வந்து சுவனீராக நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. நாங்கள் நார்மலான சார்டின் கேன் ஒன்று வாங்கிட்டு கிளம்பிட்டோம்.
சரி போகிற வழியிலே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு போகலான்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரியா ஃபுல்லாக இந்தமாரி ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டு ஹேண்ட்மேட் ஸ்டஃப் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே கையால் செய்கிறதுனால இந்த பொருட்களுக்கெல்லாம் கொஞ்சம் விலை அதிகம். வாவ், இங்கே பார்த்தீங்களா சூப்பராக பாடுறாங்கல்ல, பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எலெக்ஸ் ஃபேக்டரியை முடிச்சுக்கிட்டு நேராக ஊபர் எடுத்து நம்ம போன இடம் வந்து சிட்டி சென்டருக்கு தான். இங்கே வந்து ஒரு பழங்காலத்து எலிவேட்டர் ஒன்று, லிஃப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஏறலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து டைரெக்டாக அங்கே போயிட்டோம். Hello, for 5 adults, please. You don't have the metro card? Yes. How many people, sorry? So 5 adults and 2 years old. Okay, so 5 adults. So 6 each? Yes. So 30, please. Yes. Thank you very much. Please keep the ticket. It's also valid for the For return as well. Thank you. இதுதாங்க சாண்டா ஹுஸ்டா லிஃப்ட். இதை கார்மோ லிஃப்ட்னு கூட கூப்பிடுறாங்க. இது திறக்கப்பட்டது 1902. அப்போத்துலேருந்து இது ஆக்டிவாக தான் இருக்குது. கீழே இருக்கிற ஸ்ட்ரீட்லேருந்து 45 மீட்டர் உயரத்தில் இருக்கிற கார்மோ ஏரியாவை இந்த லிஃப்ட் கனெக்ட் பண்ணுது. இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெட்ரோ டிக்கெட்டே யூஸ் பண்ணலாம். மெட்ரோ டிக்கெட்டில் நம்ம வந்து டாப்அப் பண்ணாததுனால நம்ம வந்து காசு கொடுத்து தான் டிக்கெட் வாங்கணும். இங்கே ஒரு அப் அண்ட் டவுன் ட்ரிப்புக்கு ஒரு ஆளுக்கு 6 யூரோ. கரெக்டாக சன்செட் சமயத்துக்கு நாங்கள் இங்கே மேலே ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா இங்கேருந்து லிஸ்பனோட வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கேருந்து தாகுஸ் ரிவர் கூட தெரிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் எல்லா வியூவையும் 360 டிகிரியில் பார்க்கலாம். ஸோ இங்கே அங்கேன்னு நின்றுட்டு நம்ம இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போன வீடியோவில் போட்ட கேசல் தெரியுது. ஸோ பேசிக்காக நம்ம போன தடவை சன்செட் அங்கேருந்து பார்த்தோம், இந்த தடவை இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக இதுவும் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். இங்கே மேலேயே உங்களுக்கு ஒரு குட்டி பார் / ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரே ஒரு பேஸ்ட்ரி தான் விற்கிறாங்க. இது கார்ட் அப்படின்ற ஒரு மீனை பேஸ் பண்ண பேஸ்ட்ரி. இது பேசிக்காக வந்து ஒரு மீன் பணியாரம் மாதிரி. இது ரொம்பவே சால்ட்டியாக இருந்தது. ஸோ சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் கண்டிப்பாக போர்ச்சுகல் வந்தாக்கா மஸ்ட் ட்ரை ஃபுட்டில் இதுவும் ஒன்று. ஸோ அதை நம்ம வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே பின்னால் இருக்கிற கார்மோ ஏரியா போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பின்பக்கமாக ஸ்டேர்ஸ் எடுத்து இறங்கிட்டோம். இந்த பின்பக்கமாக நடந்து போய் பார்த்தா தான் எங்களுக்கு தெரியுது இங்கேயும் ஒரு பெரிய மானுமெண்ட் ஒன்று இருக்குது. நிறைய மியூசியம்ஸும் இங்கே இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சாயந்தர டைமில் போனதுனால உள்ளே போய் எங்களால் விசிட் பண்ண முடியல, எல்லாத்தையும் மூடிட்டாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. அப்படியே பின்பக்கம் நடந்து போய்கிட்டே இருந்தோன்னா ஒரு கால்மான ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துடுறோம். ஸோ இந்த இடத்துலையே வந்து ஒரு சின்ன ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போய் ஒரு ஐஸ்கிரீமை போட்டுடலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு போயிட்டோம். திரும்பி லிஃப்ட் எடுத்து கீழே இறங்குறதுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டி போச்சு. இப்போது இது அடுத்த நாள் தான். ஸோ நீங்கள் போர்ச்சுகல் லிஸ்பனுக்கு வந்தாக்கா மெயின் டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் ஒன்று ட்ராம் 28. ஆனால் அந்த ட்ராமில் ஏறுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ நம்ம என்ன செஞ்சோன்னா தேடி கண்டுபிடிச்சி சிமிலர் வைப்பில் இருக்கிற ஒரு ட்ராம் / வெனிகுலர் ஒன்று கண்டுபிடிச்சி மெட்ரோ எடுத்து டைரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் ரைடு தான். பட் ஆனால் வந்து போர்ச்சுகலில் அந்த ட்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. இந்த ட்ராமுக்குமே நீங்கள் மெட்ரோ டிக்கெட் எடுக்கிற காசுலேயே அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துடலாம். லிஸ்பனில் நிறைய மலை இருக்கிறதுனால மூளைக்கு மூளை உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ட்ராம் / வெனிகுலர்ஸ் கிடைக்கும்.
ஸோ ட்ராம் 28 நம்மளால் ஏற முடியலனாக்கா நல்லா ரிசர்ச் பண்ணி போனாக்கா இந்த மாதிரி நிறைய அதர் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இது ரொம்ப பழைய வண்டியாக இருந்தாலும் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. அதேமாரி உள்ளே அவ்வளோ சூப்பராக இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா முன்பக்கமும் பின்பக்கமும் 2 பக்கமே வந்து டிரைவிங் சீட் இருக்குது. ஸோ மேலே போகும்போது டிரைவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ட்ராமை ஓட்டிகிட்டு போகிறாரு. அதேமாரி திரும்பி கீழே வரும்போது அந்த ஆப்போசிட் டிரெக்ஷனில் இருக்கிற டிரைவிங் சீட்டில் போயிட்டு அதே வண்டியை திரும்பி ட்ரைவ் பண்ணிவிட்டு கீழே வந்து விட்டுடுறாரு. பாப்பாவுக்கு இந்த ட்ராமில் போனது ரொம்ப ஜாலியாகி போச்சு. பக்கத்தில் இருக்கிற மரத்தை பற்றி, அப்புறம் வண்டி போகிறத பற்றி, அந்த டிரைவர் வந்து வண்டி ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே கூட ட்ராம் 28 போக முடியலையே அப்படின்ட்டு ஒரே யோசனையாக இருந்தது. பட் ஆனால் இந்த ஃபுனிகுலர் போனது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு நம்ம நடந்து போனது ஒரு குட்டி ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுக்கு தான். அந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து உங்களுக்கு எல்லா சுவனீர் ஷாப்ஸும் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்காக சில மேக்னெட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இதுதான் பிங்க் ஸ்ட்ரீட். இந்த இடமும் இன்ஸ்டாகிராம் வர்தி பிளேஸ் தான். ஸோ பேசிக்காக இங்கே வந்து மெயினாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் ஜனங்க வருவாங்க. கீழே ஸ்ட்ரீட் வந்து பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து இந்த மாதிரி கலராக அம்ப்ரெல்லாஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 2-3 பப்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே ஜனங்க வர்றதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் போஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ சரி இங்கே பக்கத்தில் வந்துட்டோமே, இதையும் ஒரு எட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயும் வந்து பார்த்துட்டோம். இப்போது அடுத்து நம்ம போகிறது ரொம்பவே ஃபேமஸான டைம் அவுட் மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான். இது பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் மாதிரி. இந்த இடத்துல உங்களுக்கு எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட்ஸ், போர்ச்சுகீஸ் மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்ச் ரெஸ்டாரண்ட், இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், சைனீஸ் ரெஸ்டாரண்ட், பேக்கரிஸ், காக்டெயில் பார்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இங்கே உங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் உங்களோட சாப்பாடை ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்ககிட்ட ஒரு டிவைஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ஆர்டர் ரெடி ஆன உடனே அது வைப்ரேட் ஆகி கலராக லைட் எரியும். எடுத்துன்னு போய் அதை அவங்கக்கிட்ட திரும்பி கொடுத்தாக்கா உங்கள் ஆர்டரை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நடுவில் ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக உட்கார்ற இடம் தான். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் சாப்பாடு வாங்கிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாம். நாங்கள் இந்தமாரி ஒரு 2-3 இடத்துல வந்து ஆர்டர் போட்டுட்டோம். இந்தமாரி ப்ரானு, கார்ட் பேஸ் பண்ண டிஷ்ஷு, அப்புறம் வெஜிடபிள் சூப்பு, அப்புறம் பீன்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டிஷ்ஷு, கூடவே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஹாட் டாகும் சிக்கன் விங்ஸும் வாங்கிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த எல்லா டிஷ்ஷுமே நம்ம ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே ஒரு 2 மணி நேரம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். டிசர்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு தான் இங்கேருந்து கிளம்புந்து. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்த விஷயங்கள், சுற்றி பார்த்த இடங்களெல்லாம் நீங்களும் லிஸ்பனுக்கு போனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.